ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் பிவிகே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து ஒரு அறிவிக்கை விட்டுருக்காங்க. எப்படின்னா, எல்லா பள்ளிக்கூடங்களும் வந்து அனைத்து மாணவர்களும் நாளிதழ்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இது ஆல்ரெடி ஊபிலையுமே இதை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை. இதை நம்ம தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து இந்த கவர்மெண்ட் பண்ணிச்சா இல்லை எங்கள் ஸ்கூல் இது நடத்துச்சான்னு தெரியல. நான் 2003 2004 காலகட்டத்தில் வந்து 2002 2003 2004 அந்த காலகட்டத்தில் வந்து நான் திருச்சி பிஹெச்எல்ல உள்ள பாய்ஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா நாங்கள் டெய்லியுமே நியூஸ் பேப்பர் படிப்போம். நியூஸ் பேப்பர் படி முக்கியமான நியூஸ் என்னவோ அதை குறிப்பிட்டு எடுத்துக்கிட்டு பிரேயரப்போ வந்து இன்றைக்கி 10th ஸ்டூடெண்ட் வாசிப்பான், இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டூடெண்ட் வாசிப்பான், இந்த நாள் 12th ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி யாராவது ஸ்டூடெண்ட் வந்து அந்த நியூஸை கேதர் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட் தான் மேக் பண்ணணும். அது வந்து ஆசிரியர்கள் பண்ணக்கூடாது, ஸ்டூடெண்ட் தான் படிக்கணும். படித்து முக்கியமான நியூஸ் அந்த மாணவர்களுக்கும் அந்த மாணவர்கள் சார்ந்திருக்கிற பெற்றோர்களுக்கும் பயனுள்ள செய்திகளாக குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு அதை நாங்கள் வந்து வாசிப்போம். குறிப்பாக நம்ம அந்த பொருளாதாரத்தை பற்றி நாங்கள் வாசிப்போம். நலத்திட்டங்கள் கவர்மெண்ட் வந்து நலத்திட்டங்கள் எதாவது அறிவிச்சிருப்பாங்க, அதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக ஏதாவது நியூஸ் வந்திருக்கும், அதை நாங்கள் வாசிப்போம். அரசியல் இதெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். மேக்ஸிமம் நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன பண்ணணும், பொருளாதாரம், நலத்திட்ட உதவிகள், ஸ்போர்ட்ஸ், இந்த 3 மெயினாக எடுத்துக்குவோம். சினிமா வந்து எப்போயாவது ரொம்ப முக்கியமான தவிர்க்க முடியாதுன்னா சினிமா எடுத்துக்கோங்க. இதை சினிமா மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம், ஏன்னா பள்ளிக்கூடம் இல்லையா, அதனால் நாங்கள் சினிமா மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம். இந்த 3 தான் எடுப்போம். அரசியலுமே தவிர்த்தணும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அரசியல் செய்திங்கிறது ரொம்ப முக்கியமாகிடுச்சு. குறிப்பாக தாவேக்கா அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாருமே அரசியலில் உற்று நோக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னே கூட கம்மியாக இருந்திருக்கும், பட் இப்போ விஜய் ரசிகர்கள் எல்லாருமே தாவேக்கா வந்ததுக்கப்புறம் ஒரு அரசியல் பெரிய அளவில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நடந்திருக்கா, இது நடக்குதா, நம்ம இத்தனை நாள் கண்ணை மூடிட்டு குத்துத்தனமாக இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு அரசியல் பார்வை எல்லோருக்கும் வந்திருக்கும். அந்த வகையில் நியூஸ் பேப்பர் படிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நல்ல விஷயந்தான். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து எந்த நியூஸ் பேப்பர் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இல்லாட்டி தினமணி, த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்த 3 மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து நடுநிலையாக இருப்பாங்க. இவங்க 3 பேர் மட்டும் தாராளமாக நீங்கள் படிக்கலாம். இதுதான் உண்மையான நாளிதழ். இதை தண்ணி மேகசைன்லாம் இருக்குது, அதை படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம். பட் நடுநிலை எனக்கு யாரையும் சார்ந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் தினமணி, த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.